கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை பற்றி அவ்வப்பொழுது பேசிக்கொண்டே வந்தார். இதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா மரணத்தை பற்றி ஆண்டவர் பேசுவதை இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆட்சி அமைப்பது, ரோம அரசை வீழ்த்துவது, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும்படியான ஒரு பேரரசு அமைப்பது, இந்த மாதிரி தான் இவங்களுடைய புரிதல் இருந்தது. காரணம் என்னன்னா, ராஜ்யத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே வந்தார். இவங்க மனசுக்குள்ள பூமியிலே அவர் அமைக்க போகிற ஒரு ராஜ்யம் என்பது போல ஒரு சிந்தனை. நியாயம்தான், அப்படிதான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 முதல். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடும் கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். சொன்னது சரிதானே? ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது, அதற்குள் வாழுவது, அந்த ராஜ்யத்தோட இலக்கு என்ன, அது என்னவாக போகிறது, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்தா இவங்க மனசுக்குள்ள சீடர்களுக்குள்ள என்ன தோணுதோ அதை போய் வீட்டில் சொல்கிறாங்க. இப்படி பேசினாரு, இன்னைக்கு தான் பிரசங்கம், இதை பற்றி தான் சொன்னார். அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மேசியா ஒரு சிங்காசனத்தில் அரசனாக உட்காருவார். இந்த 2 பிள்ளைங்களை வலது இடது பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க, பதவி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வந்தாங்க. ஆண்டவர் தன் மரணத்தை பற்றி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் மரிப்பதை பற்றி இங்கே சொன்னார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாழ்க்கையிலே நமக்கு தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்கும். தவிர்க்கவே முடியாது. அதில் மரணம் தவிர்க்க முடியாது, வியாதி வந்து போவது தவிர்க்க முடியாது, பண நெருக்கடி வந்து போவது தவிர்க்க முடியாது, மழை வெள்ளம் புயல் இவைகள் தவிர்க்க முடியாது. அப்போது பூமிக்குரிய இந்த வாழ்க்கையில் சிலதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்போ தவிர்க்க முடியாதது எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு கடந்து போவது, இந்த அறிவு வேணும். முக்கியமாக ஆண்டவர் பேசுகிற இந்த மரணம், ஒரு மனிதன் என்று சொன்னால் பிறப்பு உண்மையாக இருக்கிறது போல மரணம் உண்மையாக தான் இருக்கும். இல்லை சாகவே கூடாது. இன்றைக்கி என்னமோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களாம், மனிதன் சாகாமலே இருக்கும்படியாக. ஒருத்தர் எங்கேயோ தீவில் போய் உட்கார்ந்துன்னு சொல்கிறாரு, தன்னை சாமியாராக சொன்னவர் இதோ 300 வருஷம் தான் வாழப்போவதாக. அது தெரிஞ்சு போச்சான் அவருக்கு. மனுஷனுக்கு ஆசை தான். ஏன்னா இந்த பூமியிலே மனிதர்கள் 900 1000க்கு குறைவான ஆண்டுகள் வாழ்ந்த வரலாறு வேதம் பதிவு செய்து தான். நோவாவின் வெள்ளக்காலத்துக்கு பிறகு மனுஷனோட வாழ்க்கையானது குறுகிவிட்டது, 100 ஆண்டுகள் என்ற அளவில் இருந்து விட்டது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, 70 வருஷம் பூமியில் வாழலாம், மிஞ்சி பலமாக இருந்தால் 80 வருஷம் இவ்வளோதான் அப்படின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் மரணத்தை பற்றி பேசும்போது அது தவிர்க்க முடியாதது என்பதை நாமும் கூட வாழ்க்கையில் புரிஞ்சு வச்சுக்கணும். மார்க் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாக போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். ஒரு காட்சியை நாம் அப்படியே நினச்சி பார்த்தோம்னா, அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார், பின்னாலே சீடர்கள் அப்போஸ்தலர்கள் போகிறாங்க. அவர்கள் திகைத்து பயந்து போகிறாங்களாம். அவர் என்னமோ ஒரு வீர நடை போடுவதை போல எருசலேமை நோக்கி போகிறார். ஆனால் எதற்காக போகிறார்? அங்கே அவர் மரணிக்க போகிறார், கொலை செய்யப்பட போகிறார், தான் பலியாக போகிறார். ஆனால் மிகுந்த தைரியத்தோட
தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக போகிறார். மரணம் என்கிற தனக்கு வரப்போகிற விஷயத்தை ஏறக்குறைய 33 வயது தான் அதை பற்றி ஆண்டவர் பேசுவதை சுற்றி இருந்தவங்க அந்த சீடர்கள் அதை கேட்டு அதை ஆம் என்று நம்பவே முடியாது. ஒரு 70-80 வயதில் அவர் பேசினார்னா வேணா நம்பலாம். இன்றைக்கு கூட ரொம்ப வயதானவர்கள் நான் சீக்கிரம் சாக போகிறேன், எனக்கு இன்னும் நாட்கள் கொஞ்சம்தான், இந்த வருஷத்தை தாண்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கே புரியும், சரி உண்மைதான், ஏன்னா வயசாகி போச்சு, வியாதியும் அதிகமாக இருக்கிறது, அவங்க வலி வேதனையோடு வாழ்கிறத விட அவங்க சாகிறது நல்லது தானே, ஒரு அமைதி கிடைக்குமே அப்படி நம்ம கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு 33 வயதில் அற்புதங்களை அடையாளங்களை செய்து மரித்தோரை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் தான் மரணிப்பதை பற்றி பேசுகிறாரே. என்னைக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது தான். லாசருவின் வீட்டில் கூட மார்த்தா சொன்னாங்கல்ல, உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் பேசினா, ஆமாம்மா கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும் தான், அது எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அதுபோல் இந்த சீடர்கள் மனதுக்குள்ளே ஆண்டவர் இப்பொழுது விரைவாக அவர் மரிக்கப் போகிறதை பற்றி சொன்னால் இவர்கள் மரணம் உண்மைதான், எப்பயோ நடக்கத்தான் போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 முதல். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்போ சாகப்போவதை பற்றி ஆண்டவர் சொன்னபோது தேவ திட்டத்தின்படியாக இது நடக்கிறது என்பதை அவங்க புரிஞ்சிக்கல. சாகக்கூடாது, அது எப்படி சாகலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட தொடங்கியிருக்காங்க. அவர்கள் உணர்ந்து கொள்ளலை, அந்த தேவ திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளலை. 9ஆம் அதிகாரம் 30 முதல். பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷ கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். 31 வயசில் மகாபெரிய அதிசயங்களை ஆச்சரியங்களை செய்து எல்லா இடங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவி கொண்டிருக்கிற ஒருவர், தன்னை வழிநடத்தும் தலைவர், அந்த குருவானவர் சொல்லுகிறார் தான் சாகப் போகிறேன் என்று சொல்லி. அது எப்படி அவங்க இமீடியட்டாக புரிஞ்சு நடக்கப் போகிறது உடனே அப்படின்னு அவங்களால எடுத்துக்க முடியும்? கஷ்டம்தான், எடுக்க முடியாது தான். ஆனால் ஆண்டவரோ மிக தெளிவாக தேவதிட்டத்தின்படியாக தான் சாவதை பற்றி, கொல்லப்படுவதை பற்றி அவர் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே வந்திருக்கார். தன் ஊழிய காலத்தில் ஒவ்வொரு இடைவெளியிலும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை, இந்த மரணத்தை அவர் பேசினதை வச்சு நாம் திரும்பி பார்க்கறதா இருந்தால் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். இந்த பூமியில் நாம் இருப்பதற்கான அந்த காரணம் இருக்குல்ல, நோக்கம் இருக்குல்ல, அதை உணர்ந்து கொண்டு அதை நாம் நிறைவேற்றும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்தால் மரணம் ரொம்ப லேசானதாக இருக்கும். இதோ வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சிலுவையில் சொன்னார்ல, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி. இன்றைய தலைமுறை, ஏன் மனிதர்கள் எப்பொழுதுமே கூட தங்கள் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றும்படியாக வாழ்க்கையை வாழ்வதில்லை. என்னமோ ஏதோ எப்படியோ அப்படின்னு தான் இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி பதில் சொல்லுகிறோம். வாழ்க்கையை பற்றிய ஒரு நோக்கம், நமக்கான ஒரு இலக்கு, அதை தொடர்ந்து ஓடும்படியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு நாளுமே அந்த முயற்சியில் இருப்பாங்க, அதுக்கான தேடலில் இருப்பாங்க, அதை நோக்கி ஓடுவாங்க. படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், திருமணமான புருஷர்கள், சகோதரிமார்கள், உங்கள் வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் வந்து உங்கள் கையிலே உங்களுக்கானதை கொடுக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க போகிறீர்களா? அல்லது இது என்னுடைய லட்சியம், அதை நான் அடைவேன், அதை நான் செய்வேன், அதை நான் செய்து முடிப்பேன் என்று ஓடப் போகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி தெளிவாக சொல்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26 முதல். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால்
அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். தன் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அவர் எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அவர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதை தன் சீடர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி நடக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள், நீங்கள் ஒரு பணிபடைக்காரனை போல ஒரு சர்வெண்ட் லீடர்ஷிப்பை தெரிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வயதுக்கேற்றாற் போல, பள்ளி காலமோ கல்லூரி காலமோ அல்லது வேலை செய்து கொண்டிருந்தாலோ நடுத்தர வயதோ முதிர் வயதோ, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக, உதவி செய்பவர்களாக, அதன் வழியாக நாம் ஊழியம் செய்பவர்களாக இருக்கணும். இதை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் பேச்சிலும் சரி, அவருடைய செயல்களிலும் சரி. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 44-45, உங்களில் எவனாகலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்வின் திட்டத்தை பற்றி, நோக்கத்தை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு, வேதத்தை கேட்டுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, வாழ்க்கையிலே இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னோட வேலை, நான் இதை தான் தினமும் செய்து கொண்டிருக்கிறேன், இதை தான் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று இருக்கிறதா? இன்றைக்கு லட்சியங்களே இல்லாமல் வாழ்வது தான் ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சு இந்த தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வாழ்க்கை தான். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, அந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் எதை நிறைவேற்றும்படியாக உங்கள் வாழ்வின் நோக்கத்தை புரிந்தவர்களாக நடக்கிறீர்கள். ஒற்றை வாக்கியமாக ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையாக நான் செய்ய போகிறேன். இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஐ வில் டூ எவ்ரிதிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். சாப்பிட்றது, உடுக்கிறது, பேசுறது, நம் இந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ளே என்னெல்லாம் செய்கிறோம், அது படிப்பாகிய கடமை, வேலையாகிய கடமை, குடும்பத்துக்குள்ளே அதை நடத்துவதாகிய கடமை, எதுவானாலும் சரி அதை தேவனுக்கு மகிமையாக செய்வேன் அப்படி நினைங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். தான் கொல்லப்படுவதற்காக மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருடனுக்கான வெளிச்சத்தை கொடுத்தார், கண் பார்வையை கொடுத்தார். இது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எதை நிறைவேற்ற போகிறோம், எந்த இலக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம், எது நம்முடைய நோக்கம், எதற்காக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதில் நமக்கான வெளிச்சம் தேவைப்படுது. தேவனுக்கு மகிமையாக நாம் எதையும் செய்யும்படியான அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டா, இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை தேவனுக்கு மகிமையாக செய்யணும்னு மட்டும் நினைச்சா போதும், அதுக்கு முயற்சி செய்தால் போதும். இது ரொம்ப எளிமையான விஷயம்தான், ரொம்ப சிம்பிளாக, என்ன அதனால் என்ன, இது நல்லாவே புரியுதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் செஞ்சு பாருங்க. நான் எதை செய்தாலும் அதை தேவனுக்கு மகிமையாக செய்ய போகிறேன். இந்த எலெக்ஷன், ஓட்டளிக்கும் விஷயம், அதில் அதை தேவனுக்கு மகிமையாக செய்வதாக நினைத்து செய்யணுமா இல்லையா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் இந்த நாட்டின் குடிமகன்களாக இருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்ய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். நாங்கள் வாழும் பகுதியிலே எங்களுக்கான தலைமையை தெரிந்தெடுக்கும் பொறுப்பில் இருக்கிறோம். அதற்கு தகப்பனே எப்படி செய்வது, என்ன செய்வது, அதை நம்முடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறீரப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல
தன் வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக உணர்ந்தவராகவும் அதை தினமும் செய்து கொண்டிருந்தவராகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நாங்களும் கூட உமது சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக எங்களுடைய செயல் எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி செய்ய எங்களுக்கு ஞானம், புத்தி, தெளிவு தாரும். எங்களை வழிநடத்தும். மகிமையற்ற செயல்களை செய்து தகப்பனே நாங்கள் உமக்கு விரோதமாய் நடக்காதபடிக்கு எங்களை நீதியின் பாதையிலே நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.